ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். கரெக்டா நம்ம வகுப்பு ஆரம்பித்து இன்றுடன் ஒரு வாரம் நிறைவடைகிறது. முதல் வாரத்திற்கான தேர்வு. தேர்வு என்றால் அமர்ந்து பக்கங்களாக எழுத வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். சரியான விடையை தேர்ந்தெடுப்பது. ஆல் எம்சிக்யூஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆன்சர் மட்டும் நீங்க உங்க நோட்ல எழுதிக்கோங்க. அந்த ஆன்சரை நம்ம கமெண்ட்ல போட்டுருங்க. கமெண்ட்ல ஆன்சரை சப்போஸ் உங்களுக்கு ஆங்கிலம் தான் ஈஸியா வருது டைப் பண்றதுக்குன்னா ஏபிசிடி கொஸ்டின் நம்பர், உதாரணம் கொஸ்டின் நம்பர் 1 ஏ ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 2 சி ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 3 பி ஆன்சர், அந்த மாதிரி போட்டா போதும். அடுத்த வகுப்புல இதற்கான பதிலுடன் விளக்கமும் பார்க்கப்படும். ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுக்கோங்க. கேள்வி எண் 1. தீய கிரகம் எது? பின்வருவனத்தில் தீய கிரகம் எது? இப்போ இந்த கொஸ்டின்ஸ்ல என்னன்னா, சில ஆப்ஷன்ஸ் 2-3 சரியா வர்ற மாதிரி கூட இருக்கலாம் சில கேள்விகள்ல. அதனால நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, பெஸ்ட் ஆன்சர் எதுன்னு நீங்க செலக்ட் பண்ணா போதும். கரெக்ட் ஆன்சரை விட 2-3 கரெக்ட் ஆன்சரா இருக்கலாம், 1க்கு மேற்பட்டது கரெக்ட் ஆன்சரா இருக்கலாம். பட் நீங்க எது பெஸ்ட் ஆன்சர்னு செலக்ட் பண்ணுங்க. தீய கிரகம் எது? சனி, ஏ. பி ராகு, சி கேது, டி ஏதும் இல்லை. இப்ப நீங்க எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் கீ என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க. தீய கிரகம் எது? சனி, ராகு, கேது, ஏதும் இல்லை. நல்ல கிரகம் எது? குரு, புதன், சுக்கிரன், ஏதுமில்லை. கேள்வி எண் 3. சனி என்ற கிரகம் ஏன் மெதுவாக ஒரு ராசியை கடக்கிறது? ஆப்ஷன் 1 குருடன் என்பதாலா? ஆப்ஷன் 2 நொண்டி என்பதாலா? ஆப்ஷன் 3 போத் ஏ அண்ட் பி, அதாவது ஆ மற்றும் ஆ. ஆப்ஷன் இ பூமிக்கு தொலைவில் உள்ளதால். எந்த காரணத்தினால் சனி என்ற கிரகம் மெதுவாக ராசியை கடக்கிறது? இங்க கூறப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளுக்கும் நாம் வகுப்பில் கலந்து கொண்டவர்கள் வித்தியாசமாக பதிலளிப்பார்கள். ஏனென்றால் வகுப்பு அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். அதனால பொதுப்படியா அட்டன் பண்றவங்க வேற ஆன்சர் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வகுப்பு முழுமையாக கலந்து கொண்டவர்கள், குறிப்பு எடுத்துக்கொண்டவர்கள் மிகவும் எளிமையாக இந்த கேள்விக்கான பதிலை தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ 3 கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போறேன். கேள்வி எண் 4. பூமிக்கு அருகில் உள்ள கிரகம் எது? பூமிக்கு அருகில் உள்ள கிரகம் எது? புதன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். நம்ம வகுப்புல வானமண்டலம்ங்கிற வகுப்புல இதை பத்தி பார்த்துருக்கோம். பூமிக்கு மிகவும் அருகில் உள்ள கோள் எது? கேள்வி எண் 5. பூமிக்கு தொலைவில் உள்ள கோள் எது? பூமிக்கு தொலைவில் உள்ள கோள் எது? இதுவும் நம்ம வகுப்புல வானமண்டலம்ங்கிற வகுப்புல பார்த்துருக்கோம். பூமிக்கு தொலைவில் உள்ள கிரகம் ராகு, குரு, கேது, சனி. ராகு, குரு, கேது, சனி. கேள்வி எண் 6. எது கிரகம் இல்லை? எது கிரகம் இல்லை? பின்வருவனற்றுள் எதை நாம் ஒரு கோளாக எடுத்துக்கொள்ளவில்லை? சனி, குரு, செவ்வாய், ராகு. இது ஒரு கோளாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்ப பூமிக்கு தொலைவில் உள்ள கிரகம் நம்ம நெப்டியூன், புளூட்டோ கூட பார்த்துருக்கோம் நம்ம வகுப்புல. இருந்தாலும் அதை நான் ஆப்ஷன்ல கொடுக்கல. அதனால கொடுத்த ஆப்ஷன்ல எது தொலைவில் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். கேள்வி எண் 5.
கேள்வி எண் 6க்கு எது கிரகம் இல்லை? நம்ம 9 கிரகங்கள் பார்த்திருக்கோம். நவநாயகர்கள்ங்கிற வகுப்புல 9 கிரகங்கள் பார்த்திருக்கோம். அதுல நம்ம பிரிச்சிருக்கோம் 9 கிரகங்களையும் 2 + 5 + 2 என்று பிரித்திருக்கிறோம். 2 கிரகங்கள் ஒளி நட்சத்திரங்கள் என்றும் 5 கிரகங்கள் கோள்கள் என்றும், கோள்களிலிருந்து எடுக்கப்பட்டது என்றும், மீதமுள்ள 2 கிரகங்கள் நிழல்கள் என்றும் பிரித்திருக்கோம். அந்த வகுப்புல இருந்து இந்த குறிப்பை எடுத்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். கேள்வி எண் 7. எது ஒளி நட்சத்திரம்? பின்வருவனவற்றுள் எது ஒளி நட்சத்திரம்? புதன், வால் நட்சத்திரம், சுக்கிரன், சூரியன். பின்வருவனவற்றுள் எது ஒளி நட்சத்திரம்? கேள்வி எண் 8. எது இயற்கை சுபர்களில் சிறந்தவர்? எது இயற்கை சுபர்களில் சிறந்தவர்? சுக்கிரன், புதன், கேது, குரு. எது இயற்கை சுபர்களில் சிறந்தவர்? கேள்வி எண் 9. ஜோதிடத்தின் கர்த்தா என்று அழைக்கப்படும் கிரகம் எது? கேள்வி எண் 9. ஜோதிடத்தின் கர்த்தா என்று அழைக்கப்படும் கிரகம் எது? 9 கிரகங்கள்ல நவநாயகர்கள் வகுப்புல நம்ம விளக்கமா பார்க்கிறப்ப 9 கிரகங்கள்ல ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை ஜோதிடம் அந்த கிரகம் இருந்தால்தான் ஜோதிடம் வரும் என்று நாம் பார்க்கிறோம். ஒருத்தருக்கு ஜோதிடம் வருமானு பார்க்கறதுக்குள்ள அந்த கிரகத்தின் தன்மையை வைத்து நாம் ஆராயலாம். அது எந்த கிரகம்? கேள்வி எண் 10. நமது ஜோதிட வகுப்பின் சிறப்பு என்ன? நமது ஜோதிட வகுப்பின் சிறப்பு என்ன? மனப்பாடம் செய்வது, யூடியூப் வீடியோவாக பார்ப்பது, அதன் மூலம் கற்றுக்கொள்வது, 3வது தேர்வு நடத்துதல், 4வது ஆப்ஷன் காரண காரியங்களுடன் ஆராய்வது. நமது ஜோதிட வகுப்பின் சிறப்பு என்ன? இப்ப நீங்க ஒரு வாரம் உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு இந்த வகுப்புகள் அட்டன் பண்றதுல. உங்களுக்கு சரியான டயத்துல நீங்க அட்டன் பண்ணலாம். சாயங்காலம் லிங்க் வருது, இருந்தாலும் அதே டயத்துல அட்டன் பண்ணலாம், ரொம்ப சிறப்பு. இல்லை கொஞ்சம் லேட்டா கூட அட்டன் பண்ணிக்கலாம். அதான் அந்த வகுப்பினுடைய அட்டன் பண்றதுல உங்களுக்கு என்ன வித்தியாசமா தெரியும்? ஏன்னா நம்ம இதுலயே சில பேர் பல்வேறு ஜோதிட வகுப்புகள் அட்டன் பண்ணியிருக்கலாம், புத்தகங்களில் படிச்சிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, காலேஜில் படிச்சிருப்பாங்க, வேற ஏதாவது ஒரு கல்வி யூஜியோ டிகிரியோ ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க. அதுக்கும் நம்ம ஜோதிட வகுப்பின் சிறப்பு என்ன? இந்த 4ல் 2 3 கூட காரணமா இருக்கும். பட் எது பெஸ்ட் ஆன்சர்னு தான் தேர்ந்தெடுக்கணும். எல்லா கேள்விக்கும் அப்படிதான். எல்லா கேள்விக்கும் ஒன்றுக்கு மேற்பட்டது சரியான விடையாக இருக்கலாம். இருந்தாலும் செலக்ட் த பெஸ்ட் ஆன்சர். பத்து கேள்விகளுக்கும் நான் எதிர்பார்ப்பது நீங்க கமெண்ட்ல போடணும். கேள்வி என் பேர் எதுவுமே போட, உங்க பேரெல்லாம் எதுவுமே போட வேணாம். ஏன்னா கமெண்ட்ல போட்டாலே தெரிஞ்சிடும் யார் போட்டாங்கன்னு. அதனால பேர் எதுவுமே போட வேணாம். கேள்வி எண், ஆப்ஷன் கரெக்ட், நீங்க எது கரெக்ட் ஆப்ஷன் நினைக்கிறீங்களோ அதை போட்டா போதும். 1 ஏபிசிடி உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னா ஏபிசிடியிலே போடலாம். ஃபுல்லா டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷன் ஃபுல்லா டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கீபேட்ல ஆனா ஆவணா இருந்துச்சுன்னா அந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனும் போடலாம். ஸோ கேள்வி எண்ணும் ஆப்ஷனும் போட்டா போதும். 10 கேள்விகளுக்கு விடைகள் போடவும், இதற்கான சரியான விடைகள் அதற்கான காரணத்துடன் அடுத்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நன்முறையில் இந்த தேர்வினை பதிவு செய்யுங்கள். இப்படி அப்படியே அப்பப்ப தேர்வுகள் நடக்கிறப்பதான் நமக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி ஆயிடும். இந்த தேர்வு தயவு செய்து இது உங்களை
பரிச்சயம் செய்வதற்காக அல்ல. நீங்க எந்த அளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு இல்லை. அதை முதல் புரிஞ்சுக்கணும். இந்த தேர்வு எதுக்குன்னா, இது வந்து ஒரு ரிவிஷன். பின்னோக்கி நம்ம வந்த வகுப்புகளை வந்து பார்க்கறதுக்கு தான் இந்த டெஸ்ட். அதனால இது வந்து உங்களை டெஸ்ட் பண்றதுக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த வகுப்புகள் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, இதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் விளக்கங்கள் கொடுக்கறதுல அப்படிங்கிறதுலையும் எங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு நீங்கள் அளிக்கும் விடைகள் வந்து உங்களை டெஸ்ட் பண்றது இல்லை. நம்ம சொல்லி கொடுத்தது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நாங்களே எங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு அப்படின்னு நினைச்சுக்கலாம். இதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். நன்முறையில் தேர்வு எழுதவும் நன்றி.